உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் மாதத்தின் முதல் தினம் தை மாதத்தின் முதல் தினமாகவும் தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் திருநாளாகவும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கும் காரணத்தால் இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த பொங்கல் திருநாள் மகர சங்கராந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. தமிழர்களின் விசேஷ திருநாளான பொங்கல் விழா அன்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கும் வழிபடுவதற்கும் சில விதிமுறைகளை பின்பற்றுவதால் அனைவருக்கும் நன்மை பயக்கும் விழாவாக பொங்கல் திருநாள் இருக்கும். பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே துயில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டின் முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட வேண்டும். பின்பு முற்றத்தின் ஒரு பகுதியை பசு சாணத்தால் மெழுகி கோலமிட்டு காவி நிறம் பூச வேண்டும். அடர் சிவப்பு அல்லது அரக்கு நிறமானது துர்காதேவிக்குரிய நிறமாகும். நமது வாழ்வில் அனைத்து கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி மங்கள வாழ்வும் சுகபோகங்கள் பெருக இந்த அரக்கு அல்லது காவி நிறத்தை பூசுகிறார்கள். பின்பு முற்றப்பகுதியை மாவிலை, வாழை, கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். பின்னர் குத்து விளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை, பாக்கு, தேங்காய் முதலிய மங்கள பொருட்களையும் வைக்க வேண்டும். பின்பு விநாயக பெருமானை முதலில் மனதில் நினைத்து வழிபட்டு உங்களின் குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்த பின்பு ஒரு புது மண்பானையை எடுத்து அதன் வாய்ப்புறத்தில் மஞ்சள் இலை மற்றும் மாவிலைகளை கட்ட வேண்டும். அந்த மண்பானையின் மேற்புறத்தில் திருநீரை குழைத்து 3 இடங்களில் பூசி சந்தனம் குங்குமத்தால் திலகமிட்டு கொள்ள வேண்டும். பானைக்குள் பசும்பால் மற்றும் தண்ணீர் விட்டு நிரப்பி தூபங்கள் கொளுத்தி தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி காட்டி அந்த கற்பூர நெருப்பை அடுப்பில் போட்டு நெருப்பு வைக்க வேண்டும். பின்னர் குடும்பத்தின் கணவன் மனைவி இருவரும் சூரிய பகவான் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி பானையை இருவரும் சேர்த்து தங்கள் கைகளால் பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும். பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பியவாறே பச்சரிசியை பெண்கள் 2 கைகளாலும் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய் விளம்பினை 3 முறை அரிசி வைத்திருக்கும் உங்கள் கைகளை சுற்றி அரிசியை பானையில் போட வேண்டும். நன்கு பொங்கிய பொங்கலை எடுத்து 3 தலைவாழை இலையில் இட்டு பழங்கள், கரும்பு முதலியவற்றை காட்டி சூரிய பகவானுக்கு படைத்து தூப தீபம் காட்டி வணங்க வேண்டும். சூரியனுக்கு தீபாராதனை காட்டும்போது குல தெய்வத்தையும் மூதாதையர்களையும் மனதில் நினைத்து வணங்க வேண்டும். இதன் பிறகு அனைவரும் படையல் பொங்கலை பிரசாதமாக சாப்பிட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மேற்கண்ட முறையில் பொங்கல் வழிபாடு செய்வதால் வருடம் முழுவதும் நன்மை பலன்களை பெறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.